ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தொகையிலுக்கு எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருமே அடிமை. அந்த மாதிரி ஒரு தொகையில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தொகையிலன்றது ஒரு மல்டிபர்பஸ். நீங்கள் கஞ்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மதிய சாப்பாட்டு சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது பீர்க்கங்காவோட தோல் வச்ச தொகையில் தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் நான் சொல்கிறேன். ஒரு சிலர் பீர்க்கங்காய் சீவி தோல் வச்சு பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோடு உங்களுக்கு ஆனியன் ஆப்ஷன் தான். என்கிட்ட இந்த சாம்பார் ஆனியன் இருந்ததால் சாம்பார் ஆனியன், இஞ்சி, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சீரகம், உளுத்தம்பருப்பு, தேங்காய் கூட உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் தேங்காய் போட்டால் அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 2 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். இதை நான் மட்டும் செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 இட்லியே உள்ளே போகும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான பீர்க்கங்காய் தொகையல். எந்த தொகையிலாக இருந்தாலும், கறிவேப்பிலை தொகையல், கொத்தமல்லி தொகையல், புதினா தொகையல், எதுவாக இருந்தாலுமே அதோட டேஸ்ட்டு தனி தான். அது ஒவ்வொன்றும் நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த பீர்க்கங்காய் தூளை நம்ம நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அதை செய்யும்போது அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.